வணக்கம் தனக்கழகு வரும்போது யாவருக்கும் அழகு சபை பார்த்தாடி அம்மா தேவ உலகத்திலே தேவசபை தில்லையில இருக்கிற திருநடின சபை கடலூர்ல இருக்கிற வள்ளலார் இயற்றிய சத்திய ஞான சபை சபைக்கு வந்த அம்மா யாரு எந்த சேர்ந்தவங்க ஊர் என்ன பேர் என்ன எல்லாம் தெரியும் அம்மா கூடயே இருந்திருக்கிறான் பெருமையை நான் சொல்லலாமா நீங்களே சொல்லலாமா அத போல எங்க நாடு இருக்கிற எங்க நாடோ பாஞ்சால தேசம் தெரிவிப்பாடி பாஞ்சால தேசத்தை நீதி தவறாமல் செங்கோல் தாங்கி அரசாட்சி செய்து வரும்படியான எங்க அப்பா இருக்காரு பாஞ்சால மன்னன் ஒரு பெண்ணை பெற்றுவாங்க ஒரு மாப்பிளைய பார்ப்பாங்க ஆமா என் கதை அப்படின்னு அம்மா வேற என்னம்மா எந்த நேரமா அழுதுகிட்டே இருக்கிறீங்க பாஞ்சால ராஜனுக்கு மகளாக நான் பிறந்தேன் எங்க அப்பாவுக்கு என்ன வேலை கல்வி போதிப்பது வேலை சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போவது வேலை யாராரு குருணாச்சாரியனும் பாஞ்சால மன்னனும் கல்வி போதிப்பது வேலை குருணாச்சாரியரும் பாஞ்சாலனும் நண்பர்கள் ஆமா சிநேகிதன் இருவரும் கல்விச்சாலையை கட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது எங்க அப்பாவுக்கு கரி புத்தி துர்நாச்சாரருக்கு கற்பூர புத்தி ஓதாமல் உணரக்கூடிய வள்ளல் அந்த துர்நாச்சாரர் ஆமா ஏன்னா மாழமட்டில வச்சு சொல்லி வச்சா தெரியுமா கல்புரத்துல வச்சு சொல்லி வச்சா உடனே புடிச்சுக்கோ அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு வந்து கதலி புத்தி துர்நாச்சாரருக்கு கற்பூர புத்தி இரு புத்தியும் இருக்கும் பொழுது துர்நாச்சாரர் கல்வியில தேர்ச்சி பெற்றார் துர்நாச்சாரியர் என் தந்தை பாஞ்சால மன்னன் ஒண்ணும் ஏறல மண்டைக்கு ஏறல அத போல இருக்கும்போது ஐயா நீங்க கற்று வந்த வித்தைகளை எனக்கு கட்டுப்படுத்தினால் பிற்காலத்துல என் நாட்டை வரும்போது பாதி ஆட்சிக்கு தருகிறேன் அப்படின்னு ஆட்சியார் படிக்கிற பிள்ளையதான் பாராட்டுவார் ஆமா படிக்காத பிள்ளை என்ன பண்ணுவார் கடினே கொட்டுவார் தம்பிடா ஊருக்கு ஊரா கட்டி பண்ணி வீணாக்கி வச்சுக்கிறோம்டா பாண்டிச்சேரி தண்ணி குடிச்சு வந்து அந்த தண்ணிக்கு இந்த தண்ணிக்கு சோடா கலக்கிற தண்ணியெல்லாம் சொன்னா
தேர்ச்சி பெற்றார் துரணாச்சாரியார். என் தந்தை தேர்ச்சி பெறவில்லை. இருந்தாலும் ஐயா நீ கற்று வந்த வித்தைகள் அனைத்து எனக்கு கற்றுக் கொடுத்தேனால் என் நாட்டு ஆளும்போது பாதிய ராஜ்யம் தருகின்றேன் அப்படின்னு தெரிவித்தார். வார்த்தையை கேட்டு கற்றுக் கொடுத்தார். அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார். அவங்க அப்பா நல்லா தேர்ச்சி ஆயிட்டார். பரவாயில்லை. இவர் நாட்டுக்கு வந்தாரு. அவரு போயிட்டார். ஆமா அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. துரணாச்சாரி என்ன பண்ணாரு? திருவாங்கனி பெண்ணை திருமணம் செய்தார். திருவாங்கனி அம்மையார் திருமணம் செய்து வெகு நாட்களாக குழந்தை பாக்கியமே கிடையாது. குழந்தை பாக்கியம் ஒரு சங்கமத்துக்கு சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிடுவாங்க. ஆமா ஏன்னு கேளு. அவங்க பேருதான் அது. இவங்க என்ன பண்ணாங்க? ஐயா இன்று தினத்துல சங்கமர் சோழ மாதிரி யாரும் வரல. நீங்க வெளியே சென்று சங்கமர் போய் போயிட்டாரு வர அப்படின்னு அம்மா வந்து தனியா இருக்கு. வீட்டுல தனியா இருக்காங்க. கைலாய பரம என்ன பண்ணாரு? ஒரு சங்கமர் யாரும் போகாத அளவுக்கு இவரே வராது. ஆமா சங்கமர் சோழமரை வராதபடி செய்து விட்டார் அந்த கைலாய பரமன். ஒரு நாள் தினத்துல அந்த கைலாய பரமன் சங்கமர் வேஷம் போட்டு இங்க திருவாங்கனி மலைக்கு வராரு. வருங்காலத்துல ஐயா வாருங்கள் ஐயா வாருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. இலைய போட்டாங்க. சாப்பாடு போட்டாங்க. இந்த மாதிரி போட்டா எனக்கு நான் சாப்பிட மாட்டேன். அவங்களுக்கு இவங்க பேர்தான் இது. அவங்க பேர்தான் என்னன்னு கேளு. நீ என்னைக்கு பிறந்த கோலத்தோட நிர்மண கோலத்தோட எனக்கு பரிமாறினாலும் உங்க அன்னத்தை நான் அருந்துவேன். அந்த சாமியார் விரதம் இந்த கச்சா போட சொன்னோம். அந்த சாமியார் இது அதெல்லாம் பிரிச்சுதான் சொல்லல. பிறந்த கோலத்தோடு அண்ணன் பரிமாறினா உங்க அன்னத்தை அருந்துவா. இல்லன்னா இந்த அன்னத்தை அருந்து மாட்டேன்னு அவரு சொல்லிட்டாரு. சாப்பாடு எல்லாம் உட்கார வச்சுட்டோம். எழுந்துடுற அண்ணாலும் பாவம். சாப்பாடு போடணும். சங்கமருக்கு சோறும் போடணும். இந்த மாதிரி நேரத்துல தான் சான்ஸ் கிடைக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி இந்த அம்மா விரதம் இது. சங்கமாரி விரதம் அது. சரி அவங்க என்ன பண்ணாங்க? போய் உள்ள போனாங்க. துணியெல்லாம் அவுத்து போட்டு இந்த 60 அடி அழகா பார்த்து அபிநய முடிய மறைச்சிட்டாங்க. மூணுல மறைச்சிக்கிட்டு இவங்க போடுறாங்க. இவங்க அண்ணன் பரிமாற்றி இருந்தாங்க. இந்த அண்ணன் பரிமாறும் போது அவர் அன்னத்தை சாப்பிடும் போது என்ன பண்ணாரு? அவரு வீரியம் பட்டதான் சோத்துல விழுந்துச்சு. அவரு சாதாரண ஆளு இல்ல கிடையாது. சாப்பாடு சுடுற மாதிரி சூடு ஓதுனாரு. அவரு என்ன சும்மா லேசான காத்து விசில் பத்தது. அபிநயகுரி தெரிஞ்சது. மூக்கு சிலையை சிந்தி சோத்துல கிடைச்சிட்டு போற மாதிரி போச்சாரு. ஐயோ சாதம் இன்னும் அசுத்தம் ஆயிடுச்சு. ஐயா இந்த அம்மா ஒடில ஓடி மாத்தி வெளியே வந்தாங்க. வந்து பார்த்தா சங்கமரை காணோம். என்னடா சாப்பாடு இருக்குது அசிங்கமா இருக்கு. சங்கமரை காணோம். வாழை பார்த்தா பசு வாயில போய் ஊத்தும் அப்படின்னு கூட இருந்த தாய்மாரை கூப்பிட்டு எம்மா இந்த சாதத்தை வீணாக்க கூடாது, வாழை போக கூடாது, நம்ம வீட்டுக்கு முன்னாடி அசுவம் இருக்கு அதுகிட்ட ஒழிஞ்சு போய் இன்னும் இந்த அம்மா உள்ள போட்டாங்க. இது என்ன பண்ணிச்சு? அந்த குதிரை அந்த சொத்தை சாப்பிட்டு உடனே மூன்றாம் குழந்தை சத்தம் கேட்குறீங்க. குதிரை வயசை கிழிச்சின்னு ஒரு குழந்தை பிறகு நோடி வழியா பிறக்கல. உடலை கிழிச்சிட்டு பிறந்தது. அந்த குதிரை செத்து போச்சு. முகம் வந்து குதிரை முகம். மனித உடல் அஸ்வத்தாமன். ஆமா யான்னு கேளு. ஆமா பிறந்தனால என்ன பண்றதுன்னு இந்த அம்மா குழந்தை வச்சுக்கிட்டு தள்ளாடி தள்ளுமாறாங்க. குழந்தைய நான் இந்த சாப்பாடை நாம சாப்பிட்டீங்கன்னா நமக்கு போறது கைலாய சூழ்ச்சியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு யாரும் வேணுமே சொல்லி துரணாச்சாரியர் வெளியே சங்கமரை கூட்டு போனவரும் வீட்டுக்கு வராரு. இந்த அம்மா சொன்னாங்க குழந்தை வயசுல நடந்த கதையை பூரா எடுத்து சொன்னாங்க. அம்மா வந்த கைலாய பரமனே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த சாதத்தை நீ சாப்பிட்டு வவுத்துல போற வேண்டிய குழந்தை இந்த அசுவத்திட்ட வச்சு குதிரை நோடி வழியா பிறக்கல, வயிறு வெடித்து பிறந்து போச்சு. இந்த குழந்தைக்கு பால் என்ன செய்வது ஏது செய்வதுன்னு 2 பேரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுல எங்க நம்ம கல்வி கத்துக்கோம். கல்வி கற்றோம். பாய் நாட்டு தரம் சொன்னானே. பாய் நாடு தேவையில்லை. ஒரு பசுவும் கண்ணும் குழந்தை காமி அப்படின்னு பாஞ்சாலம் எடுத்தார். ஐயா பாஞ்சாலம் அண்ணா நான் உன் சிநேகிதன் வந்திருக்கேன் பாவரி அப்படின்னு கூட்டாரு. கூட்ட வந்து என்ன சொன்னாரு? பின்ன பார்த்தனா சோமேகாத மதுரை பிடிச்சி கழுத்து பிடிச்சி வெளியே தெளிச்சான். ஆமா பாப்பான்னு சொல்லி தெரிஞ்சாலும் பாய் நாடுதான் கேட்க வர அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சின்ன வயசுல சொன்னது அவன் நம்பி இங்க வந்திருக்கான். நம்ம நாட்டாள கேட்க வரான்னு அடியோதனை அடிச்சு வெளியே தோர்த்துட்டாரு. துரோணாச்சாரியர் என்ன சொன்னாரு? சாபம் போட்டார். என்ன சொன்ன சாபம் பெற்றாரு? பாஞ்சாலம் அண்ணா உன்னை அடித்து மடலவனை கட்டி கத்து கொடுத்து அவன் மூலியமாக உன்னை அடியோதனமாக அடித்து என் காலடியில் சேர்க்காவிட்டார். இதுவே சத்தின்னு போயிட்டாரு. எங்க போறாரு? அத்திமராவரம் வழியா போயிட்டே இருக்காரு.
அத்திமரம் போய்கிட்டே இருக்காரு. அத்திமரம் போகும்போது திருநாட்டிய பூபதி காந்தாரிக்கு 100 மக்கள் பாண்டு மகாராஜன் குந்து மாதர 5 ராஜாக்கள் அதெல்லாம் 105 பேர் பந்து விளையாண்டு இருந்தாங்க. பந்து விளையாண்ட காலத்துல அந்த பந்தாகப்பட்டது கிணத்துல ஊந்து போச்சு. கிணத்துல நீ அடிச்ச பந்த நீதான் எடுக்கணும் போட்டி போட்டிருக்காங்க. அந்த அத்திமரம் போயிட்டே இருக்காங்க. 105 பேரும் அந்த கிணத்தை சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. ஏன் கிணத்தை சுத்தி பாக்குறீங்க அப்படின்னு தொரணாச்சாரி கேக்குறாரு. என்ன சொன்னாரு? ஐயா நாங்க பந்து விளையாட்டு இருந்தோம். இந்த பந்தாகப்பட்டது கிணத்துல விழுந்து போச்சு. அது எடுக்க வர தெரியல அப்படின்னு இவங்க தெரிவித்தாங்க. அந்த பந்தை என்ன பண்ணாரு? தொப்புள் மந்திரத்தை உச்சி எடுத்து அந்த பந்தை மேலே வர சொப்பனை எடுத்தார் செய்தார். அந்த பந்து வெளியே வந்தது. 104 பேரும் கிணத்தை சுத்தி பார்த்தாங்க. அந்த ஒரு ஆள் மட்டும் யார பார்த்தாரு? இந்த தொரணாச்சாரி நாவு அசைய பார்த்துட்டே இருந்தாரு. பார்க்கும் காலத்துல ஐயா அந்த பந்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு அந்த பந்தை முடி திரும்ப கிணத்துல போட்டாரு. கிணத்துல போடும் காலத்துல அந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த பந்தை மேலே வர செய்தார். அர்ஜுன நான் சத்திரியன், இவனுக்கு தான் கத்து கொடுக்கணும். முடிவு பண்ணிட்டாரு. அனைத்து வித்தை இருந்தாலும் கத்து கொடுத்து நமக்கு குருதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு இந்த 105 பேரும் கேட்டாங்க. என் பந்தை மேல எடுக்க சொன்னீங்களே, உங்களுக்கு நான் குருதட்சணை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு குருதட்சணை தேவை கிடையாது. அடித்து வந்து அதுவே எனக்கு பெரிய குறுகாணிக்கை அப்படின்னு தெரிவித்தார். போனாரு பாஞ்சாலதேசம் விடுத்தார். அர்ஜுனனும் பீமனும் போனாங்க. அடித்து அதே அர்ஜுனா வந்த பெண்ணும் உன்னை கொல்வதற்கு ஒரு அவனை கொல்வதற்கு ஒரு ஆணும் பெறாவிட்டால் என்னுடைய பேரை பாஞ்சால மன்னன் அவரு சபதம். அப்பா என்ன பண்ணாரு? எங்க அப்பா என்ன பண்ணாரு? ஏசகோபேச முனிவரை கொண்டு வந்து ஏகத்தை வளர்த்தி கொண்டு வந்து என் தந்தை பாஞ்சால மன்னன் ஏகத்தை நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? 5 பேர் பிறந்தோம். ஆகத்தில் வில்வன்று, சொல்வன்று, செங்கனி மாலை ஒன்று, புஷ்ட தூமன் ஒன்று. 16 வயசு பெண்ணாக பருவ மங்கையாக நெருப்பிலே மாணிக்க வேலை என்ன காப்பா அப்புறம் ஒண்ணு. நான் 16 வயசு மங்க பருவமா இருந்து பெண்ணாக பிறந்தேன். இருக்கும் காலத்தடி அம்மா என் கூட யாராரு பிறந்தாங்க? ஆயத்துல வில்வன்று, சொல்வன்று, செங்கனி மாலை ஒன்று, புஷ்ட தூமன், துரோபதை. எங்களுக்கு எல்லாம் யாரு தாய்? எம்மா எங்களுக்கு தாய் யாருன்னா கோமகுண்டம் இருந்தாண்டி அம்மா. எங்க இடம் மங்கப்பருவம் மங்கையும் மடந்த பேரன்னு சொல்லும்படி 8 பருவத்தை இருந்தேன். அனைத்து எங்க அப்பா என்ன பண்ணாரு? திருமணம் செய்ய ஏற்பாடு செய்த உடனே மாப்பிளைய பார்த்து வச்சுட்டு வந்து பெற்றாரு. 5 ராஜாக்கள் அறுக்கமானே இறந்து விட்டார்களே என்று ஊர் மக்கள் பூரா ஜெகஜோதே பேசிக்கிறாங்க. அப்போ மனசு என்ன நினைச்சு ஐயோ ஐயா நமக்காக பிறந்தவர் செத்துட்டாரு அப்படின்னு மனசுல ஒரு கருத்து. பாஞ்சாலும் அழுதாரு உங்க அப்பனும். எங்க அப்பா சொன்னதுனால அழிய பாஞ்சால மன்னா 5 ராஜாக்கள் அழியாத திண்டங்கள் 56 தேச ராஜாக்களுக்கும் நிருபம் எழுதினால் அந்த 5 ராஜாக்கள் அப்படின்னு சொன்னாரு. எல்லாத்துக்கும் சுயவரம் போச்சு. எல்லாரும் வந்தாங்க, அழைச்சி பார்த்தாங்க. யாரோ அழைச்சி பார்த்தாங்க, முடியல. ஒரு ஆளும் முடியல. ஆனா 5 பேர் எப்படி வராங்க? பிராமண உருவம். பிராமணர்னு ஐர் வேஷம்
போட்டு அவங்க 5 பேர் வராங்க. அவங்க வந்த உடனே என்ன கேக்குறாங்க, ஐயா இந்த வில்லை யார வேணாலும் வளைக்கலாமா? வளைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஐயா ஈழகுலத்தான தவிர யாரா இருந்தாலும் இந்த வில்லை வளைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் காலத்துல ஒரு ஆள் என்ன பண்ணாரு, வில்லை வளைத்தார், கரம் பிடித்தார், மச்சதபடி அறுத்தார். வீட்டுக்கு போக சமயத்துல என்ன சொன்னாரு, அம்மா அங்க யாரு இருக்காங்க, தேவி புலவர் மனையில இருக்காங்க. புலவர் மனையில என்ன கொசோர் வீடு, ஆமா மண்பாண்ட செய்வர் வீடு. இந்த அம்மா உள்ள இருக்காங்க வயசான காலத்துல. எங்க 5 பேர் வெளியே நிக்கிறாங்க, என் கையை பிடிச்சிக்கிட்டு, அம்மா நான் ஒரு கண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படி இல்ல அவங்க சொன்னாங்க. இவ ராஜாக்கள் சொல்றாங்க. அவங்க காதுல என்னன்னு உந்துது, தண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க காதுல காலுக்கு போன பசங்க எல்லாம் பணம் தான் பேசி வந்திருப்பாங்க. ஆளு கொஞ்சமா பங்கு பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா சொல்லிட்டு வந்து மழை போல நிக்கிறேன், மழை போல நாளைக்கு சொல்லுவாங்க. 5 நாள் கல்யாணம் செய்து 5 நாள் முகூர்த்தம் செய்து 8 நாள் கல்யாணம், 5 நாள் கல்யாணம் செய்து இப்ப யார் பங்குல இருக்கிற தர்மர் பங்குல இருக்கா. என்ன சமாச்சாரம் தெரியல. அவர் கூட இருக்க அம்பாளை வழிபட்டு அம்மா மேல் மாறுங்கள் நன்மையுள்ள சத்தியம்மா தெல்முருக நன்மையம்மா என் கதங்கள் திருமம்மா தெல்முருக நன்மையம்மா என் கதங்கள் அம்மா வேல் கொடுத்தாய் பாசமுடன் முருகனுக்காக, அம்மா வேல் கொடுத்தாய் பாசமுடன் முருகனுக்காக, பால் கொடுத்தாய் தாய் வயக்கு சமவந்தக்காக, கால் கொடுத்த தில்லையிலே நடிப்பதற்காக, நீ தோல் கொடுத்தாய் சித்தனுடன் இணைவதற்காக. அம்மா காஞ்சியிலே கருணை கொண்டு காமாட்சியாமா, அம்மா காஞ்சியிலே கருணை கொண்டு காமாட்சியாமா, நீ காசினியே அருள் வருவாய் காமாட்சியாமா, அமத்துறை நடக்கும் மறையும் புகழ் மேல் அம்மா வஞ்சகரால் பாடியே வரமதுக்காரா, அம்மா வஞ்சகரால் பாடியே மரமதுக்காரா, நான் நெஞ்சுருகி பாடியே நிம்மதிக்காரா, கொஞ்ச நேரமாகி நிம்மதிக்காரா, என்ன நடக்கிறார் சக்தி ஒன்று சமயமாக அப்படி பார்த்திருக்கும். சுற்று கிராம வாசிகளுக்கும் தாய் அந்த மரவுக்கும் உனக்கும் பட்ட வணக்கம்.